இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாரோட லைஃப்லேயும் ஃபாரெவர் ஹீரோ நம்மளோட அப்பா இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அவங்களோட பர்த்டே இந்த இயர் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு டைம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ க்ரீம் கேக்லாம் ரெடி பண்ணால் நம்ம நிறைய நேரம் வந்து ஃப்ரீஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால ஹனி கேக் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இன்றைக்கி கிளைமேட் வந்து கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்தது. நம்ம ஹனி கேக் தான் பிளான் பண்ணியிருக்கிறோம். பட் இதை நம்ம வீட்லேயே அசெம்பிள் பண்ணிட்டோன்னா கேரி பண்ணிட்டு போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்கேஸ் மழை இருந்ததுன்னா நம்ம வந்து ரொம்ப சேஃபாக இல்லை காரில் போகிற மாதிரி இருக்கும். பட் நாங்கள் வந்து 2 வீலரில் தான் இன்றைக்கி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த பேஸு அதுக்கப்புறம் இந்த தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக பேக் பண்ணிக்கிட்டேன். அம்மா வீட்டுக்கு போய் அங்கே அசெம்பிள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயாச்சு. ஸோ நாங்கள் பயந்த மாதிரி ஆனால் மழை ஒன்றும் வரல. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் நான் வந்து இந்த கேக் ரெடி பண்ணுற ஒர்க்காக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அம்மா வந்து ஆல்மோஸ்ட் டின்னர் ஒர்க் எல்லாமே முடிச்சு வச்சுட்டாங்க. ஸோ அங்கே ஒன்றும் பெருசாக வேலை இல்லை. நான் வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் இந்த கேக் பேஸ் எல்லாம் வந்து போர்டில் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இதில் சுகர் சிரப்பில் டிப் பண்ணிவிட்டு இந்த டெசிகேட்டட் கோகோனட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த ஜாம் சிரப் நம்ம போட்டுக்க போகிறோம். அதுக்கு மேலேயும் இந்த டெசிகேட்டட் கோகோனட் போட்டு ஃபைனலாக இதை வந்து டிசைன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக சூப்பராகவே இருந்தது. இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் வந்து கொஞ்சம் சில்லுன்னு சர்வ் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொஞ்சம் ஒரு 1 hour கிட்ட ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இது வந்து ஒரு ஒர்க்கிங் டே அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் ஒரே டைமில் அசெம்பிள் ஆக முடியல. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், கேக்லாம் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எல்லாருமே டின்னர் ஒர்க் முடிச்சிட்டோம். டின்னருக்கு அம்மா என்னென்னலாம் ரெடி பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்துடலாமா? குலாப் ஜாமுன், அதுக்கப்புறம் கட்லெட், அதுக்கு மேலே வைக்கிறதுக்கு ஆனியன். எங்கள் வீட்டில் எல்லாரோட ஃபேவரெட் வந்து இந்த ஸ்வீட் இட்லி, கருப்பு இட்லின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அன்றைக்கி அதை தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு வந்து இந்த சென்னா குருமா ரெடி பண்ணியிருந்தாங்க. இது கூடவே வந்து வெண்பொங்கல், மினி இட்லி, இது ரெண்டுத்துக்குமே சேர்த்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி சாம்பார் ரெடி பண்ணியிருந்தாங்க. இதுதான் இன்றைக்கி மெனு. ஸோ எல்லாருமே வந்து சாப்பிட்டுடலாம், யார் யார் வந்திருக்கோமோ சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் எல்லோரும் வந்ததுக்கப்புறம் கேக் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து பர்த்டே பேபிக்கு தான் பிளேட்டில் வந்து ரெடி பண்ணுறேன். ஸோ நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் அதில் அசெம்பிள் பண்ணி அப்பாவுக்கு கொடுத்துடலாம். எல்லோரும் நல்லபடியாக டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேக் கட்டிங்கும் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம். ஸோ ஒவ்வொருத்தங்களாம் அதெல்லாம் கொடுத்துட்டு அவங்ககிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு இருந்தோம். இந்த டைம் வந்து என்னோட சின்ன அத்தை, அப்பாவோட சின்ன தங்கச்சி வந்து அவங்க அப்பாவுக்கு ஒரு கஸ்டமைஸ்ட் கிஃப்ட் வந்து பிளான் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஒரு 1 week முன்னாடியே அதை ரிசீவ் பண்ணிட்டேன். பட் நான் அம்மா அப்பா கிட்டலாம் அதை சொல்லலை. ஸோ அந்த டைமில் அப்போ கொடுக்கும்போது ரொம்பவே சர்ப்ரைஸ்டாக ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ அந்த கிஃப்ட் அன்பாக்ஸ் பண்ணி அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த செலிப்ரேஷன் இந்த மாதிரி தான் ஹாப்பியாக முடிஞ்சுது. சீக்கிரமே இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். திரும்ப சந்திக்கலாம். நன்றி.